அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி இந்நாளை துவக்கம் செய்வோமாக. நாம் சூரிய பகவானை தினந்தோறும் நமஸ்கரித்தல் அவசியமான ஒன்றாகும். நம் உடலுக்கு உணவானது அனுதினமும் எவ்வாறு தேவையான ஒன்றாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் நாம் தினந்தோறும் சூரிய வணக்கம் செய்தல். அது அனைத்து காரியங்களிலும் நன்மையை ஈட்டி தரும். அது மட்டுமல்லாது உடலில் நோய் நொடியின்றி நீடு வாழ நமக்கு அது உதவியாகவும் இருக்கும். சூரிய பகவானது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும். முதலாவதாக அவரை பணிந்த பின் எக்காரியமாயினும் துவக்கம் செய்யுங்கள், அனைத்தும் நன்மையாகவே முடியும். அவரை துதிக்கும் பொழுது ஓம் அத்வத்வஜாய வித்மகி பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று கூறி அவரை நமஸ்காரம் செய்யுங்கள். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக வருகின்ற ராகு கால நேரத்தில் அன்னையின் துர்க்கையின் ஆலயம் சென்று அங்கே எலுமிச்சை தீபமேற்றி தங்கள் குறைகளை எல்லாம் அன்னையிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். தங்கள் ஜாதகத்தில் ராகு தோஷத்தால் பாதிப்பு இருந்தாலும், இல்லற வாழ்க்கை தள்ளி போவதாக இருந்தாலும், நாம் செய்கின்ற காரியத்தில் தடைகள் இருப்பினும், திருமணம் தடையாக நிற்கின்ற செயலாயினும், எவ்வித செயலாயினும் சரி, அது அனைத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வாக நம் ராகுகால நேரத்தில் அன்னையின் முன்பாக எலுமிச்சை தீபமேற்றி வழிபாடு செய்தலே ஆகும். அன்னையை துதிக்கும் விதமாக ஓம் காத்யாயனாய வித்மகி கன்யாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்ற ஸ்துதியினை கூறி அன்னையை முழுமையாக மனதார முழு நம்பிக்கையோடும் வழிபாடு செய்யுங்கள். அனைத்து இன்னல்களையும் அனைத்து தடைகளையும் நம் அன்னை அகற்றுவாள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.